சாருடைய பயணிச்சிருக்கேன். நம்ம டத்தோ சாமிவேலு சார் அவருடைய 50வது பொன்னாண்டு விழாவுக்கு வந்து போகும்போது ஒரே ஃப்ளைட்டில் போய் ஒரே ரூமில் தங்கியிருந்தோம். ஸோ அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இவ்வளோ நேரம் வாழ்த்து பேசி இவ்வளோ நேரம் அமர்ந்திருக்க முதல் ஃபங்க்ஷன் இதுதான் அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இது வந்து உண்மையிலேயே வந்து இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அதாவது ஆசீர்வாதங்கள் எப்பவுமே எல்லாத்துக்கும் கிடைக்கும், அப்பப்போ கிடைக்கும். ஆனால் தங்கி இங்கே ரொம்ப நேரமே கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இந்த விழாவில் தான் நான் பார்க்குறேன். உண்மையிலேயே வந்து ஒரு படப்பூஜையில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பேச்சு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எஸ்பிஎம் ஐயா அவருடைய பேச்சில் தான் நான் வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது எவ்வளோ பயனுள்ள முறையில் இருக்கணும், ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை அணுகணும், ஒரு தொழிலை முழுமையாக கற்றுக்கணும், அதில் முழு முயற்சியோடு இருக்கணும், முக்கியமாக ஒழுக்கம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. சினிமாவில் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவ்வளவு தடுமாறக்கூடிய விஷயங்களை வந்து சினிமாவும் செய்யும். ஏன்னா இந்த கலைத்துறை வந்து அப்பேற்பட்டது. அதாவது வெளியில சமூகம் வந்து சொல்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஐயோ தண்ணடிக்காரா தப்பு, ஐயோ ஜாலியா இருக்காரா தப்பு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ரெட் கார்பெட் பிரிச்சு வாங்க சந்தோஷமா இருக்கலாம், வாங்க ஜாலியா இருக்கலாம்னு கூப்பிடுற ஒரே ஒரு இடம் சினிமா. அந்த சினிமாவிலையும் பல பள்ளங்கள்ல விழாம ஒழுக்கத்தோட வாழ்ந்து இருந்தவங்க தான் கிட்டத்தட்ட வந்து எஸ்பி முத்துரமன் ஐயா மாதிரி ஆட்களும் அவங்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கிறதும், உலகநாயகன் வச்சு 10 படங்களும் சூப்பர் ஸ்டார் வச்சு 25 படங்களும் இயக்குறதுக்குலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கெல்லாம் நான் என்ன எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத ஒரு முன்னுதாரணமாக நமக்கெல்லாம் காமிச்ச ஐயாவுக்கு எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் அது தகும். இந்த மேடையில் எனக்கும் ஒரு வாய்ப்பினை கொடுத்த இயக்குநர்களுக்கும், என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த என்னுடைய அனுபவ நண்பர் PRO சித்திக் அவர்களுக்கும், என் நண்பன் கார்த்திக் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு எல்லாம் நிறைவேற வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய அருமை அண்ணன்லாம் ராஜகுரு அண்ணன்லாம் இங்கே பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சமீபத்துலாம் அவரை சந்தித்தேன். மீண்டும் அவர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு.